தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 5. மாதங்கள் உருண்டோடின. செங்கம் அடுத்த வாரிசாக ஒரு ஆண் மகவை கூட ஈன்றெடுத்தாள். தீனதயாளன் என்று பெயரிட்டாள். ரெங்கன் அவன் இப்போதும் செங்கத்தின் கைப்பாவேதான். மூளைச்சலவையைத்தான் அவள் நிறுத்தவே இல்லையே. சலவையின் நோக்கம் ஒன்றேதான், தேஜனை துரத்தி விட்டுவிட்டு தீனனை குலவாரிசாக்குவதுதான். தேஜனின் ஜாதகம் சரியில்லை என்ற பொய்யில் ஆரம்பித்து அவனால் ரெங்கனின் உயிருக்கு ஆபத்து என்பதில் முடித்தாள். ரெங்கன் வசிவதாக இல்லை. அதுவும் வேலைக்காகவில்லை என்றானதும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்திருந்தால் பிள்ளைக்கு கெடுதல் என்று கதை களத்தையே மாற்றி போட்டு பார்த்தாள். அதற்கொரு பரிகாரம் என கோயில் கோயிலாக சுற்றவிட்டாள். அது எதிர்பார்த்த பலனை தந்தது. இருங்க, நீங்க என்ன எங்க கூட வரீங்க? அங்க வாதாபி முன்ன போறான் பாருங்க, அவனோட போங்க. ரெங்கனை விரட்டி விட்டாள் செங்கம். என்றைக்கும் இல்லாத திருநாளாக தேஜுவை ஒரு கையில் பிடித்து கொண்டு இளையவனை இடுப்பில் சுமந்தபடி அவள் நின்ற கோலத்தில் ரெங்கனே அதிசயத்து போனான். ஏன் செங்கம், எல்லாரும் ஒரே கோயிலுக்கு தானே போறோம். 2 குழந்தைய நீ எப்படி சமாளிப்ப? வாடா தேஜா, அப்பா கையை பிடிச்சுக்கோ. அதெல்லாம் வேணாம், ஒரே கோயில் தான், யார் இல்லைன்னது? நீங்கள் ஆம்பளைங்களோட வாங்க, நானும் பசங்களும் பைய தான் மலை ஏறுவோம். அதுக்கு தானே தேஜனை நான் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நீங்கள் கூட்டத்தோட போங்க. மனைவி சிடுசிடுத்த காரணம் புரியாமல் ரெங்கன் விழித்தான். அவ்வளோ சிரமம் அதுக்கு தானே தேஜனை நான் வாங்கிக்கிறேங்கிறேன். என் தோள் மேலே உட்காந்துக்கூடா பையா. ஏங்க சொல்கிறது புரியலையா? அவன் என்ன சின்ன பையனா? எல்லாம் நடப்பான். இந்த புள்ளைய பிடிங்க என்று தன் சொந்த ரத்தத்தை அவனுடைய தோளுக்கு மாற்றி விட்டவள் வெடுக்கென்று தேஜனின் கையை பிடித்துழைத்தாள். நீ வாடா கண்ணு, நாம போவோம் என்று அவள் நடையை எட்டி போட்ட விதம் ரெங்கனின் வயிற்றில் புளியை கரைத்தது. தேர் திருவிழா, வேண்டுதல், பரிகாரம் என்று அடம் பிடித்து இங்கே கூட்டி வந்தவள் செங்கம்தான். கூடவே அவள் பக்கத்து சொந்தங்கள் என்று சிலரும் வந்திருக்க, அவள் மட்டும் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு சுழன்றதே ஒரு மார்க்கமாகத்தான் இருந்தது. பெரியவனை அவ்வப்போது தன்னோடு வைத்து கொண்டதும் வழக்கத்துக்கு மாறாக இருக்க ஏதோ தவறாகப்பட்டது. மேற்கொண்டு யோசிக்க மச்சான் வாதாபி விடவில்லை. சும்மா அடி மாமா என்று அவனை ஒரு குவார்ட்டரில் குளிப்பாட்டினான். எதற்கு இவளுக்கு பணிந்து போகிறான் என்றே தெரியாத நிலைதான் ரெங்கனுக்கு. குடியும் கண்ணீரும் என அவனுடைய மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக அக்காளும் தம்பியும் மழுக்கடித்திருந்தனர். தன்னை விட்டு வைத்திருப்பதே தன் பெயரில் இருக்கும் சொத்துக்காகத்தான் என்று ரெங்கனுக்கு புரிய துவங்கி இருந்தது. தான் சிறுக சிறுக சீரழிவதும் புரிந்தது. இளங்குருத்து தேஜனையாவது நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் ஆண்டவா என உளமாற வேண்டிக் கொண்டான். வேண்டுதலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வைத்திருக்க வேண்டுமோ? ஐயையோ என்று ஒரு ஓலம் கேட்டது. செங்கம்தான் கூட்டத்துக்கு நடுவே நின்று ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள். என் கையை தானே பிடிச்சிட்டு வந்தான் என் சீமத்தோர. கொண்டைய அள்ளி முடிய 1/2 நிமிஷம்தான் கையை விட்டேன். கண்ணை சென்ற நேரத்தில் தொலைஞ்சு போயிட்டானே. இந்த கூட்டத்தில் நான் எங்கன்னு அவனை தேடுவேன். என்னங்க என்று பெருங்குரல் எடுத்து அழுதாள். அதிர்ச்சியில் உறைந்தே போனான் ரெங்கன். பழைய ரெங்கன் என்றால் இந்நேரம், பாவி பழுவாவி, இதுக்காக தான் என்னை தனியாக போக சொன்னியா? இதுக்காக தான் பையனை உன் கூடவே வச்சுக்கிட்டியா? திருவிழாக்கு வந்ததே அவனை தொலைக்கிறதுக்காக தானா என்று அவளை கண்ணும் கண்ணமாக அறைந்திருப்பான் தான். அவன்தான் பழைய ரெங்கன் இல்லையே. என்னடி சொல்ற என்று அவளை நோக்கி அவன் பாய்ந்த அதே வேளையில் அப்பா என்ற தேஜு குட்டியின் குரல் கேட்டது. போலீஸ்காரர் ஒருவர் பையனை ஒப்படைத்தார். என் கண்ணு என்று ரெங்கன் பதறிப்போய் மகனை கட்டி கொண்டான். பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க சார். எது வாங்கி தந்தாலும் காசு இல்லை வேணான்னு பெரிய மனுஷனாட்ட சொல்கிறான்.
ஒரு பழக்கடையில் ரொம்ப நேரமாக நின்று கொண்டிருந்தானாம். பசிச்சதுப்பா, காசு இல்லப்பா, பசிக்குதுப்பா. தேஜு வயிற்றை தொட்டு காட்ட ரெங்கன் கதறிவிட்டான். கலைந்த கேசமும் நலுங்கிய ஆடையும் பஞ்சடைந்த கண்ணும். அவன் இருக்கையிலேயே குழந்தைக்கு இந்த நிலைமையா? பாழாய் போன குடி அவர்களை சீரழிப்பது ரெங்கனுக்கு தெரிந்தது. அதிலிருந்து மீளும் வழிதான் தெரியவில்லை. செங்கத்தின் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தாலும் அது ஒரு நொடி பொழுதுதான். உடனேயே உக்கிரத்துக்கு மாறினாள். எங்கடா போய் ஒளிஞ்ச? நிமிஷ நேரத்தில் எனக்கு தீராத பழியை தேடி தந்திருப்ப என்று குழந்தையின் முதுகில் ஒரு போடு போட்டாள். செங்கோ என்று தன்னை மீறி குரலை உசத்தினான் ரெங்கன். அதுவும் ஒரு நொடி பொழுதுதான். தயா, என்னையவே சந்தேகப்படுறியாயா? உன் ராசி தானே அவனை இந்த பாடுபடுத்துது. ஒன்னால தான் அவன் தொலைஞ்சு போக இருந்தான். பாழா போன மனுஷா, நீயும் உன் பிள்ளையும் ஒன்னா இருந்தா இதுக்கு ஆவாதுன்னு சொன்னா கேட்டா தானே? நல்லதுக்கே சொன்னாலும் பொம்பளை சொல்ல அம்பலம் ஏறுமா? பச்சை மண்ணை கொல்ல பார்த்தியே என்று செங்கம் அவன் மீதே வசைப்பாட மொத்தமும் அதிர்ந்து போனான். இருக்குமோ, தன்னால் தானோ என்ற குற்ற உணர்வில் குறுகி போனான். அடுத்தடுத்த நாட்களிலும் தேஜனை தெரியாமல் தொலைக்கும் முயற்சி ஏதோ ஒரு வகையில் நடந்து கொண்டுதான் இருந்தது. கூட்டத்தில் ரசாபாசம் வேண்டாம் என ரெங்கன் தான் அடங்கி போனான். தேஜா, வெளியே போலாம் வா. வாதாபி அழைக்க, இப்போவா மாமா என்று இருட்டிய வானத்தை பார்த்தான் தேஜுக்குட்டி. பசிக்குதுப்பா, வயிற்றில் பயப்பந்து உருண்டோட சின்ன குரலில் சொன்னான் சிறுவன். நீ போ வாதாபி, நான் கூட்டியாரேன். ரெங்கன் வாதாபியை நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தான். ஏதோ தோன்ற ஒரு 100 ரூபாய் தாளை 4ஆய் மடித்து தேஜுவின் ட்ரௌசர் பாக்கெட்டில் செருகினான். அவசரத்துக்கு உதவும். தந்தை முணுமுணுத்தது முழுதும் விளங்காவிட்டாலும் சரிப்பா என்றான் மகன். அன்றைக்கெல்லாம் ரெங்கனும் சரி தேஜு குட்டியும் சரி ஒருவர் கையை ஒருவர் விடவே இல்லை. வாதாபியின் எண்ணமும் நிறைவேறவில்லை. கடைக்கு போலாம் வாடா தேஜு என்று வாதாபி அழைக்கும் போதெல்லாம் ரெங்கனால் முடிந்தது அரியா சிறுவனின் கால் சராயில் அந்த ரூபாய் நோட்டு இருக்கிறதா என்று சரிபார்ப்பது மட்டுமே. ஒவ்வொரு முறையும் அப்பா 100 ரூபாய் நோட்டை டிராயரில் வைப்பதும், மாமா வெளியே அழைத்து போவதும், வீட்டுக்கு வந்தவுடன் அப்பா உச்சி முகர்ந்து அழுவதும், மீண்டும் அந்த நோட்டை அப்பா எடுத்துக்கொள்வதும் தேஜுவுக்கு வாடிக்கையானது. விவரம்தான் புரியவில்லை. தேஜு குட்டிக்கு அந்த ரூபாய் நோட்டை பிடிக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அப்பா அதை பாக்கெட்டில் வைக்கும்போது தொண்டையை அடைக்கிறது. ஆனால் உள்ளே வைத்தால் தானே அப்பா வெளியே எடுப்பார். வெளியே எடுத்தால் தானே அப்பா கட்டிப்பிடித்து முத்தம் தருவார். கலவையான மனநிலையில் இருந்தான் குட்டி பையன். அடிக்கடி நோட்டை தொட்டு பார்த்து கொண்டான். ஒவ்வொரு முறையும் வாதாபிக்கு ஒரு தடங்கல். தெரிந்தவர் வருகை அல்லது இறுதி நிமிட உதறல் என விதி அதன் பங்குக்கு குறுக்கு சால் ஓட்ட தேஜு குட்டியும் அசம்பாவிதங்களிலிருந்து தெய்வாதீனமாக தப்பித்து கொண்டே இருந்தான். கொஞ்ச நாள் பொறுமை காத்த செங்கம் தன் ஆதிக்கத்தை அதிகப்படுத்தினாள். அடிப்படையில் புத்திசாலியும் திறமைசாலியுமான ரெங்கன் சுயம் எழுந்து கஞ்சாவுக்கும் அடிமையாகி போனான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கண்ணை உருட்டி செங்கம் கேட்க, இருக்கு செங்கம் என்று தலையை ஆட்டினாலும் செங்கம் சொல்வதை நம்பாதே என்றது ஒரு மனம். அதற்குள் மாமா போலாமா என்றபடி வாதாபி வந்துவிட எதையோ தேடுவது போன்ற பாவனையில் ரெங்கன் முகத்தோடு சேர்த்து மனதையும் மறைத்து கொண்டான். வாதாபி, நான் வரல, நீ மட்டும் போ. நல்லா இருக்கே, என் மேலே பழி விழுறதுக்கா? நீயும் வந்தாதான் நெசம் போல தோணும். சும்மா வா மாமா. ஜானு புது பவுடர் வந்திருக்குன்னா அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். சும்மா மோந்து பார்த்தாலே கிரு கிருன்னு இருக்குமோ. ஒரு கால் போட்டு கிளம்பிட்டோன்னு தகவல் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன், ரெடியாக இரு. தளர்வுற்ற ரங்கன் வெளிவாசலுக்கு வந்தான். தேஜா கண்ணு, விளையாடிக்கிட்டு இருக்கியா? மகனின் அருகில் வந்து அமர்ந்தான். தந்தையை கிட்டத்தில் பார்த்த தேஜு குட்டிக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போதெல்லாம் அப்பாவை பார்க்கவே முடிவதில்லை. தம்பி பாப்பா பிறந்த பிறகு சித்தி அவனை பக்கத்திலேயே சேர்ப்பதில்லை. சித்திக்கு தெரியாமல் எப்போதாவது தான் அப்பா இப்படி கூட சேர்ந்து விளையாடுவார். விளையாட வரீங்களாப்பா? இதை பார்த்தீங்களா? உடஞ்ச வலையில வச்சு தாத்தா வில்லு வட்டி செஞ்சு கொடுத்துருக்காரு.
காத்தாடி பாருங்கப்பா, நானே செஞ்சேன் ஆர்வத்தோடு காட்டினான். கிடைத்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவையும் காட்டிவிடும் வேகம். ரெங்கன் கை நடுங்க பொம்மையை தொட்டு பார்த்தான். அதீத குடியும் கஞ்சாவும் அவனுடைய உடலை மட்டுமல்ல, மூளையை கூட மழுக்கடித்திருந்தது. தாத்தாவா? ஆமாப்பா, வளையல் தாத்தா. வளையல்கார தாத்தாவைத்தான் குறிப்பிடுகிறான் என்பது கூட ரெங்கனுக்கு தாமதமாகத்தான் புரிந்தது. அந்த அளவுக்கு அவன் போதையிலேயே இருந்தான், இருக்க வைக்கப்பட்டிருந்தான். எல்லாம் மனைவி செங்கத்தின் உத்தரவின் பேரில் மச்சான் வாதாவியின் கைங்கரியம். தம்பிக்கு தரட்டுமாப்பா? வளையல் வண்டியை எடுத்துக்கொண்டு தேஜன் எழுந்தான். தீனன் தூங்குறான்டா. ஓ, சாயங்காலம்ப்பா? நம்ம ரயில் பார்க்க போலாமா? சரிப்பா. தந்தையின் கையை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு நடையில் ஒரு துள்ளலோடு கிளம்பி விட்டான் அவன். பசிக்குதுப்பா, ஸ்டேஷனில் சாப்பிட்டுக்கலாண்டா. செய்யவிருக்கும் காரியத்தை நினைத்து கஞ்சா போதையை மீறி ரெங்கனுக்கு கண்ணீர் பெருகியது. இப்படி அப்போ இருந்தும் அனாதையாக இருக்கிறதுக்கு ஆத்தா செத்த அன்னிக்கே யாருக்காவது தத்து கொடுத்துருக்கலாம் என்று அவன் போதையில் அரற்றிய போது, பொம்பளை புள்ளன்னா மட்டும்தான் அரசாங்கம் தத்து எடுத்துக்குமா மாப்பிள்ள? மதுக்கடையில் நண்பன் சொன்னதை நினைத்து மீண்டும் ஒரு முறை மனதுள் அழுதான். பாரு, இன்னைக்கு ஜகா வாங்காமல் சொன்னபடி செஞ்சுட்டு தான் வரணும், சொல்லிட்டேன் என்ற செங்கத்தின் குரல் மூளையை பந்தாடியது. திரும்பி வரும்போது தீனா பாப்பா முழிச்சிருப்பானாப்பா? இந்த வண்டி தம்பிக்கு பிடிக்குமாப்பா? ரெங்கனுக்கு மனதை பிசையும் வழி. கஞ்சாவின் பிடியில், செங்கத்தின் பிடியில் என மதுவும் மாதுவும் அவனை மாற்றி மாற்றி முடக்கி போட, கிடைத்த இடைவெளியில் தலை தூக்கிய பிள்ளை பாசத்தால் பெரிதாக என்ன செய்துவிட முடியும்? மனதை பிசைந்து வலி கூட்ட மட்டுமே முடிந்தது. போலாமா தம்பி? தொண்டை அடைக்க கேட்டான் ரெங்கன். பா, காசு வச்சிருக்கீங்களா? வேட்டியை சுட்டி காட்டினான் சுட்டி பையன். வேட்டியில் பாக்கெட் இருக்குமாப்பா? அவன் மூளைக்கு எட்டிய சந்தேகம். இருக்கு தம்பி. சட்டை பாக்கெட்டை தொட்டு காட்டினான் ரெங்கன். பஸ் ஏறி போனார்கள். செங்கத்தின் உத்தரவு, ஆட்டோ என்றால் தடயம் இருக்குமாம். ஸ்டேஷனில் ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் அமர்ந்தான் ரெங்கன். ரயில் வருமாப்பா? பசிக்குதுன்னு சொன்னல. சட்டென ஞாபகத்துக்கு வர நடுங்கும் விரலால் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்தான் ரெங்கன். அதை 4ஆய் மடித்து தேஜகுட்டியின் அரைக்கால் சராயில் வைக்கப் போனான். பணமாப்பா? புறங்கையால் கண்ணை துடைத்து கொண்டே ஆமாண்டா ராசா என்றான் ரெங்கன். இருக்குப்பா. போன தடவை திருப்பி எடுத்துக்க மறந்துட்டீங்க, எனக்கு மொத்தம் கூட தரல. இந்த தடவை வைக்க மறந்துட்டீங்க, நானே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். குழந்தையின் அப்பாவித்தனத்தில் மனம் உடைந்து அழுதான் ரங்கன். இப்படிதான் அன்னைக்கு அம்மாவும் அழுதா, அதுக்கப்புறம் வரவே இல்லையே அம்மா என்று தேஜுக்குட்டிக்கு தோன்றியது. எங்கேயும் போக வேணாம்ப்பா. தேஜுக்குட்டி அப்பாவின் கண்ணீரை துடைத்து விட்டான். ரெங்கனின் கைபேசி அலறியது. சொல்லு செங்கம். பேசுவது செங்கம் என்று தெரிந்ததும் சின்னவன் ஒரு கையால் வாயை பொத்தி கொண்டான். சித்திக்கு தான் அவன் பேசுவதே பிடிக்காதே. இதை பாருங்க, எல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு தான். நீங்கள் அங்கே விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. பின்னாலேயே ஜோசியர் வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுவார். எல்லாம் அவன் நல்லதுக்கு தானே. கெட்ட தசை ஓஞ்சதும் அவரே கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுவார். மாதம் பணம் அனுப்பி விட்டுட்டா நம்மளை விட ஜோராக பார்த்துக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அவனும் காலை முச்சோடுக்கும் ஒன்றா இருங்களேன். ஆறு வேணான்னா தீனம் பிறக்கிறதுக்கு முன்னே அப்படி இப்படி பேசினேன் தான். எனக்குன்னு ஒரு புள்ள பிறந்தப்புறம் தானே பாசன்னா என்னன்னே இந்த சென்மத்துக்கு புரியுது. பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிடுங்க. பையன் தொலைஞ்சது போல இருந்தாதான் பரிகாரம் பழிக்குமோ. வாழை மரத்துக்கு தாலியை கட்டி அதை வெட்டி சாட்சி விதியை ஏமாத்துறது இல்லையா? அதுபோல தான் உங்களுக்கு புத்திர சோகம் இருக்கணுமா? அதுவாகவே கண்டமேனிக்கு வரத்துக்கு நாமளாவே இழுத்து போட்டுக்கிட்டோம்னா நடக்கிறத நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்ல. கொஞ்ச நாளைக்கு தானே, பிரிஞ்சு தான் இருங்களேன். ஒரே அடியாக பிரியறதுக்கு இது எவ்வளவோ மேல். அப்பாவின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு அண்ணாந்து பார்த்திருந்த குட்டி பையனின் தோற்றம் ரெங்கனை உலுக்கியது. ஈன பிறவிடா நீ என்று மனசாட்சி தீன குரலில் ரெங்கனை குற்றம் சாட்டியது. 3வது மனுஷங்க வீட்டில் எதுக்கு சங்கம்? தரணியாத்த உடம்பு குணமானதும் அவங்க கிட்டேயே விட்டுடலாமே. இது நாள் வரை பையனை பிரிந்திருக்க முடியாமல் தான் மாமியாரிடம் விட தயங்கினான். அந்த அம்மாவுக்கு உடல் சுகமில்லை என்பதும் ஒரு காரணம். அவ்வப்போது மனம் கேட்காமல் அவரே பேரனை தேடிக்கொண்டும் வந்து விடுவார்.
குழந்தையை பாராட்டி சீராட்டுவார். செங்கம் அனுமதித்த அளவில் தான் எல்லா சீராடலும். பேயாடினாள் என்றால் கொஞ்ச காலத்திற்கு இந்த பக்கம் வரமாட்டார். தற்போது மூட்டு வலிக்காக மருத்துவமனையில் உள்ளார். இப்போதோ மகனின் நன்மைக்குத்தான் என்று செங்கம் சொன்னாலும் கூட யாரோ ஒரு ஜோசியரிடம் மகனை விட மனமில்லை. ஷபா, மறுபடியும் முதல்ல இருந்தா உங்கள் மாமியாக்காரிக்கிட்ட விடுங்கன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் கண்டுக்கல. இப்போ அந்த அம்மா முடியாமல் கிடக்குது. இப்போ வந்துட்டு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு எப்போ உடம்பு சரியாகி எப்போ பார்த்துக்கிறது? அதெல்லாம் வேணாம். எல்லாம் பையனோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இப்போவும் காலம் கடத்தி அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். ரெங்கனின் முகம் சுண்டியது. அண்ணாந்து பார்த்திருந்த தேஜுவை பார்த்து, இங்கேயே இருக்கியா என்று கைபேசியை பொத்தி கொண்டு வாயசைத்தான். நானும் வரேன்ப்பா. குழந்தை மன்றாடினான். மனம் தாழாமல் செங்கத்திடம் மறுமுறையீடு செய்து பார்த்தான் ரெங்கன். ஜோசியர் கண்டிப்பா வருவாரா செங்கம்? எல்லாம் வருவார். அங்கதான் உங்களுக்கு பின்னால மறைவா நிக்கிறாராம். இப்பதான் பேசினேன். திரும்பி திரும்பி பார்த்து தொலைக்காதீங்க. பரிகாரம் பலிக்காம போயிட போகுது. அப்புறம் அதுவும் பிள்ளை தலையில தான் பெரிய பாதகமா வந்து விடியும். போதும், அவன் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனி பேச ஒன்றுமில்லை என்று சொல்லுவது போல செங்கம் அழைப்பை துண்டித்து விட்டாள். பேசி முடித்த ரங்கனுக்கோ இப்போதே தலை கிறுகிறுத்தது. பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் தம்பி என எழும்பா குரலில் சொன்னான். நானும் வரேன்ப்பா. குழந்தை மீண்டும் மன்றாடினான். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் தம்பி. மெய்யென நம்பிய பொய்யின் பெயரில் அந்த மாபாதகத்தை செய்ய துணிந்தான் ரங்கன். இங்கே இரு தம்பி. குரல் கம்ப சொன்னவன் ஜன சஞ்சாரத்துள் கலந்தான். ஒரு புள்ளியாய் தந்தை மறைவதை பார்த்து கொண்டே இருந்தான் தேஜுக்குட்டி. காலை ஆட்டியபடி சிறிது நேரம் பராக்கு பார்த்தான். தந்தை போன திசையை அவ்வப்போது பார்த்தான். ஏன் என்று தெரியாத போதும் சராயில் துருத்தி கொண்டிருந்த அந்த ரூபாய் நோட்டை தொட்டு தொட்டு பார்த்தான். அப்பா திரும்பி வந்ததும் அந்த நோட்டை எடுத்துக்கொள்வாரே, எடுத்துக்கொண்டதும் அவனை கட்டிக்கொள்வாரே, கட்டிக்கொண்டதும் முத்தம் தருவாரே, அந்த முத்தத்துக்காக காத்திருந்தான். இருள் கவ்வ துவங்கியது. பயம் கவ்வியது. பசி மயக்கத்தில் கண் இருள பார்த்தது. மெல்ல எழுந்து அங்கிருந்த ஒவ்வொரு இருக்கையாய் பார்த்தான். அப்பாவை எங்கேயும் காணவில்லை. அப்பா வரமாட்டார் என்று புரிந்தது. கால்களை குறுக்கி கொண்டு கனமழையில் பயணியர் குடையின் கீழ் கால் கடுக்க நின்றிருந்தான். யாருக்காக காத்திருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. நேரமாக ஆக நெஞ்சக்கூடு வெறுமையானது. தேஜுக்குட்டி தன்னந்தனியனாய் நின்றிருந்தான்.